हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं वारिसू के क्लाइमैक्स सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते हुए शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। சொல்லு சொல்லிட்டேம்மா என்ன ஆனாலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லு சொல்லிட்டேம்மா என்ன ஆனாலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் ओ भाई ரெண்டு साहब, மலைகள் கிட்ட लेकिन வரும்போது ये अभी भी घर नहीं गए हैं। ரெண்டுத்தோட உயரமும் पता भी नहीं है शायद उसको। இன்னைக்கு நானும் அஜய் ராஜேந்திரன் இரண்டு பேரும் இணைந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறோம். ओ அதை அனௌன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த கெட்ஸ் वो डायरेक्ट यहाँ पे गए। போலாம் வா शायद मुझे लगता है वो उनको बुलाने गए हैं। हाँ, உன்ன தாண்டா வா எங்க அங்க அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு உன்னை தான் பார்க்கணுங்கிறாரு வா டேய் விடுடா ओ शिट, ये बताने की बात भी। அவர் ஹாஸ்பிடல்ல இருக்காருன்னு தெரியும் சாக போறான்னு கூட எனக்கு தெரியும் ओ उसको सच्चाई भी नहीं पता। எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் உனக்கு என்ன வேணும்னாலும் நாங்க பண்றோம் டேய் டேய், டேய் நீ யாரா எனக்கு என்ன வேணுங்கிறத பண்ணி கொடுக்கறதுக்கு ஆ? எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எடுத்துப்பேன் அது நீயும் பார்க்க தான் போற அவர் சாகும்போது மட்டும் இல்ல அவர் கட்டை எரியும் போது கூட நான் வர மாட்டேன் இத போய் சொல்றேன் ओ बहुत ज्यादा बोल रहे हैं। सच में। अब तो नहीं, डिजर्व भी नहीं करता एक्चुअली நான் वापस அப்படியோட आना। வளர்த்தேன் அவனை பிள்ளைங்களோட வெறுப்பு தாங்குற சக்தி एक्चुअली उनके पिता की ही गलती उसमें, जिस तरीके से उनको बढ़ाया है अब तक। वो तो अभी अभी जब उन्हें पता चला है तब जाके वो थोड़े बदल गए हैं, वरना நீ அப்பாவுக்காக இவ்வளவு பண்ணல இப்ப அம்மாவுக்காக ஒன்னே ஒண்ணு பண்ணுட அவனை கூட்டு வாட ओ अभी तो चैलेंज ही दे दिया। ஃபுல் சர்க்கிள் மிஸ்டர் கௌதம். அன்னைக்கு அந்த டீல் என் கையில இருந்து விட்டு போச்சு. இன்னைக்கு மறுபடியும் சந்திக்கணும். உங்க பணத்தை ஓடுற குதிரை மேல போடுவீங்களா இல்ல சாகர குதிரை மேல போடுவீங்களா? உங்க $3 பில்லியன் டீல நானும் ஜேபி ஆரம்பிக்கிற கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்க ப்ரப்போசல் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. ஆனால் அவங்க கிட்ட ஏற்கனவே நான் இந்த டீலை சைன் பண்ணிட்டேன். இப்போ வெளியே வந்தா நிறைய லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அது எப்படி வரும் நான் இன்னும் அந்த கம்பெனில மேனேஜிங் டைரக்டரா தான் இருக்கேன் ஐ ஹேவ் ஆல் தி ரைட்ஸ் டு கேன்சல் தி டீல் அதுக்கான என்ஓசி தான் இது ओ भाई साहब, லுக்ஸ் குட். நான் அவங்க கிட்ட பேசுறேன். நாம இந்த டீலை சைன் பண்ணலாம். जयप्रकाश का कैरेक्टर भाई मानना पड़े, पूरे परिवार पे भारी है। पूरा परिवार वो एक एक करके उन्हें बर्बाद कर रहा है। हाँ, अभी ये शायद उनको समझाने आए। हाँ, ओ भाई दोनों साहब, मिलके दोनों आए। भाई समझाने आए। டேய் வாடா வீட்டுக்கு போலாம் டேய் சும்மா டர்ன் போட்டு வந்து கூப்பிட்டுட்டே இருப்பீங்களா வெக்கமா இல்ல டேய் உன்ன மாதிரி நான் எமோஷனல் ஃபுல் கிடையாது எனக்கு இந்த ஃபேமிலி வேண்டாம் போடா ये तो उनके बड़े भाई का நான் business அப்படிதான் है। நினைச்சேன்டா இப்பதான் புரிஞ்சுது ஒரு குடும்பங்கிறது அன்பு பாசம் உறவு எல்லாமே उन्होंने खुद ही हंस दिया उस पे। பேசிட்டு இருக்கேன்ல நீ பேசு பேசு டேய் நம்ம எல்லாம் ஒண்ணா இருந்தோம்ல இந்த டைம் எல்லாம் யோசி டேய் வர முடியாதுடா போடா நான் தான் சொன்னல அவன்கிட்ட போய் குடும்பம் கோயில்னு ஆர்ஆர் வாசன் இருக்கிற அவனுக்கு தான் எமோஷன் तो எதுவுமே समझा कि கிடையாது आज நீ भी ஒத்து ஓ, அவனை வாசன். நான் டீல் பண்றேன் என்னடா நீ வர மாட்டல வர மாட்டேன் அப்ப நாங்களும் உன் பேச்சுக்கா வெளியே போ இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருந்தேன்னு வையே டிக்கி பெருத்த கோழி அறுப்பு கடைக்கு முன்னாடி அரபிக் अरे बे- ஆடிக்கிட்டு இருந்துச்சான் அது ஓ, भाई காலை साहब। கடாயில போட்டு வறுத்து எடுத்துட்டாங்களாம் புரியல as a chairman I'm terminating you as the managing director of the company ओ अभी जो डील साइन हुई थी हाँ। यार। மாட்டேன் நினைச்சல உனக்கு ஃபேமிலி தேவையில்லைன்னா இந்த ஃபேமிலிக்கும் நீ தேவையில்லை एग्जैक्टली। சார் கௌதம் சார் இனிமே இவனுக்கும் இந்த கம்பெனிக்கும் கௌதம் ओ भाई கௌதம் साहब। சார்
கௌதம் சார் நான் சொல்றதை கேளுங்க சார். அவன் ஏதோ உளறான் சார். அவன் லீகல் ப்ராப்ளம் வராம நான் பாத்துக்கிறேன் சார். वो नहीं करना चाहते சார் பட் நான் உங்களை பிளாக்மெயில் பண்ணலாம் நினைக்காதீங்க சார். ஆனா நான் லைட்டா தான் சார் பண்ணேன் சார். ஓ பாய் சார். மனசுல சார். டேய் 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 சார். சார் சார் நான் சார். சொல்றதை கேளுங்க சார் சார். சார் சார் கௌதம் சார். கௌதம் சார். ओ भाई साहब ये भी डील गई अभी। एक एक करके सब उनके हाथ से जा रहे हैं। பாத்தியா எமோஷன் தானே அது. எமோஷன் வருதுடா. ஐயோ அக்ரெஷன், கோவம், ஃபீலிங்ஸ் எல்லாமே வருதுடா. ओ भाई அப்படின்னா साहब எல்லாம் இருக்கு. நம்ம கிட்ட தான் அவர் காட்ட மாட்டாரு போல. டேய் உன்னை ஏய், சும்மா விடு. ஏய், ஏய், ஏய். இது அட்டாக் பண்ற அண்ணன், அட்ராக்ட் பண்ற அண்ணன், அட்டகாசமான அண்ணன், அசால்ட்டான அண்ணன், இது அசத்தலான அண்ணன், அசாத்திய அண்ணன், இது அபூர்வ அண்ணன், இது அம்சமான அண்ணன். போட வேலைக்கு என்ன இப்ப தெரியுதா? ஒருத்தன் தூக்கி எறிஞ்சிட்டு போனா எப்படி இருக்கும்னு. அவரும் உன்னை வேணான்ட்டாரு, நாங்களும் உன்னை வேணான்ட்டோம். ओ இங்க உன்னை ரிஜெக்ட் பண்ண வேற யாரு இருக்கான்னு யோசிச்சா ஜேபி சார். जेपी अभी भी घाटे में है। ஏதாவது చెప్పండి ஜேபி சாரு. எல்லாரையும் கோர்த்து விட்டு கேம் ஆடுறியா? நான் கேம் ஆடுறேன் பாக்குறியா? நீங்க ஆடுங்க சார் பாப்போம். டேய் अभी क्या करने இவனுங்க वाले? சிரிப்ப மொத்தமா நிறுத்த வைக்கணும்னா, உன் அப்பனுக்கு வலிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. अभी ये क्या बोलने वाला है? உன்னோட மொத்த ஷேர்ஸையும் என் பேர்ல எழுதி கொடு. தண்ணி காட்டுறேன். ओ சின்ன வயசுல நாங்க சாக்லேட் கேட்டாலே கொடுக்க மாட்டான். 3000 கோடி ஷேரை கேட்டா எப்படி கொடுப்பான் சார்? ஏன் என்ன முறைக்குது? நீ வேணா கேட்டு பாரு சார். கொடுக்க மாட்டேன். நான் தான் சொன்னேன்ல, ஓ, பாய் சார். பிரதர் செல்ஃபிஷ் பிரதர் சார். கேட்டா கொடுக்க மாட்டான். டேய். சார் ஒரு கிளாப் மூமெண்ட், விசில் மூமெண்ட்லாம் எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ओ भाई साहब டேய் உனக்கு யாரா சாய்ஸ் கொடுத்தா? நீ ஷேர்ஸை எழுதி கொடுத்துதான் ஆகணும். என் கடன் அடைக்கணும்ல. என் ஷேர்ஸ்ல 10% வேத்தனா உன் கடன் எல்லாம் அடைச்சிருவேன். இத பாருடா, அக்ரிமெண்ட் சரியா படிக்கலையா? என் பர்மிஷன் இல்லாம ஒரு ஷேரையும் நீ விற்க முடியாது. ओ भाई साहब ஐயோ ஏமாந்துட்டியா? டேய் நான் உன்னை எவ்வளவு நம்புனேன். எனக்கு अब எப்படி पता ஒரு चला துரோகம் उनको। ஏய் சொந்த குடும்பத்துக்கே துரோகம் பண்ணவ நீ துரோகம் एग्जैक्टली ஓடு தலைவா, வேற ரகம். நீ தலைவா வேற ரகம். கிளாப் மூமெண்ட்னா இந்த மாதிரி இருக்கணும். செல்லம் லவ் யூ. நீ ஆரம்பத்துல இந்த கேரக்டர்ல கரெக்டா தான் இருக்காது. இவன் தான் முட்டா பையன். இது இவனுக்கு தேவைதான். ஏய் இவன் ஷேர்ஸ் எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி சைன் அப். ओ भाई साहब அது வரைக்கும் இவனை போடுங்க. நடுவுல அப்பா, யாராவது மாறவே தடுத்து இல்லைங்க. வந்தா அவனுங்களையும் போடுங்க. இது தப்பு, இது தப்பு. நீங்க ஷேரை வாங்குங்க, பீரை வாங்குங்க, சந்தோஷமா இருங்க, சண்டை போட்டு சாவுங்க. இதுக்குள்ள ஆடியன்ஸே இழுக்கிறீங்க. அப்ப நீ உள்ள வரமாட்டல்ல? வரமாட்டேன். வரமாட்டல்ல? வந்தாலும் வருவேன். ஏய் போடுங்கடா இவனை. ओ भाई साहब पढ़नी तो चाहिए थोड़ा तो, हाँ मुझे लग रहा है। थोड़ा तो उन्हें भी महसूस होना चाहिए कि गलती उन्हें भी तो समझ में आनी चाहिए ना उनकी क्या है। डिजर्व करते हैं என்ன थोड़ा। பண்றீங்க எல்டு ப்ரோ? கூப்பிட்டானா அவன்? एग्जैक्टली நீ வேணான்ட்டான்ல. பிளஸ் நீ மட்டும் காப்பாத்த போனா அவன் என்ன வில்லன் जब மாதிரி तक वो नहीं காப்பாத்துறான். बोलेंगे तब तक वो என்ன मदद score नहीं करेंगे। பண்றியா? டேய் தம்பிடா. ஐயோ ஐயோ தம்பியா? டேய் நானும் உன் தம்பி தானடா. என்னைய கண்டெய்னர் போட்டு கொல்ல போறானே நீ. பின்னாடி போடா. हाँ ये भी तो सही है ये भी तो நம்ம वो தான் देखो उनके போட்டுட்டாரு. एक्सप्रेशन। மிடில் ப்ரோ கூப்பிடட்டும். वो नहीं கூப்பிட்டா मांगने वाले। விட்டுருவோமா? ओ शिट वो जब तक मदद नहीं मांगेंगे तब तक भाई वो मार खाने वाले हैं। कब तक खुद से लड़ने का ट्राई कर। हाँ उन्हें हेल्प की तो जरूरत है ही। तभी उनको समझेगा कि उनकी फैमिली कितनी इम्पोर्टेंट है, उसके पहले नहीं। ओ भाई साहब अभी भी वो अब बहुत हेल्प हो नहीं गया, मांग अब रहे। बहुत हो गया। नहीं मुझे नहीं लगता अभी भी वो हेल्प करने वाले। வர சொல்லு. அவனை ஒரு ஸ்டெப் நம்ம பக்கம் எடுத்து வைக்க சொல்லு.
ये तो भाई सिग्नेचर है। கை வச்சா எனக்கு எப்படி இருக்கும்? அடிபட்டே சாக போறியா? உன் கேரக்டருக்கு நீயும் அங்க போக மாட்ட, அவனும் வரமாட்டான். அதுல சைன் போட்டு உயிரியாவது காப்பாத்து. ओ अब वो क्या करेंगे वो देखने लायक होगा। सच में कर रहे हैं साइन? नहीं, मुझे नहीं लगता वो करने देगी। ओ क्रॉस ही कर दिया उसको। वो नहीं करने वाले। குடும்பத்தோட உன்னை அதிகமா நம்பினேனடா. நீ யாருன்னு காட்டிட்டால, இவ்வளோ அடி வாங்கியும் ஏன் தெரியுமா அவனை கூப்பிடல? என் உடம்புல வர ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குற மன்னிப்பு. सही बात है। நான் ஒரு ஸ்டெப் அந்த பக்கம் எடுத்து வச்சேன்னா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? मुझे लगता है आप मदद मांगिए, आप मदद मांगिए। इनडायरेक्टली। தம்பி நீ வாடா. ओ भाई साहब ஓடுங்கடா இவனை. अब कुछ नहीं हो सकता। ओ भाई साहब वो अकेले बाहर ही है सब पे। अभी बड़े भैया एंट्री भी ली नहीं उन्होंने। ओ ओ ओ सारे गार्ड से क्या? ओ भाई साहब पकड़ लिया भाई साहब। बस एक ही बचा है। ओ भाई साहब उनके हिस्से के जो थप्पड़ है ना उसको ही मार रहे हो। வாடி என் மாமா குட்டி. ओ भाई साहब கம். मुझे लगा था बड़े भैया भी थोड़ी एंट्री मारेंगे। मुझे लगा था, मुझे भी ऐसा लगा। இத்தனை பேர் அடிச்சவனுக்கு ஒன்று அடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் அது என்னால் முடியாதே. உனக்கும் என் அப்பா வயசு தான் இருக்கும். हाँ सही बात है। நீ ஜெயிக்கணும் அதானே? ஓகேப்பா, நீ ஜெயிச்சிட்ட. நாங்கள் ओ தோக்கணும். ம், தோத்துட்டோம். உனக்கு Victory வேணுங்கிறது அந்த simple $3 cheese. பில்லியன் டீல் தானே? எடுத்துக்கோ, நானே கொடுக்குறேன், எடுத்துக்கோ. ஆனா இதெல்லாம் எதுக்கு? நீயும் என் அப்பாவும் காலம் பூரா போட்டி போட்டீங்க. இப்ப என்ன இல்லை அவர்கிட்ட? பணம், பவர் என்ன இல்லை. ஆனா கடைசியில் அவர் கேட்டது என்ன தெரியுமா? पीस। पीस चाहिए था। ஒரு நிம்மதியான சாவியா. ओ भाई साहब अब कहीं ना कहीं उनको भी समझ में आएगा। मतलब जिस पावर के लिए करना चाहते हैं என்ன उनके மாதிரி पास வாழ்க்கை ऑलरेडी है। வாழ்க்கைங்கிறது நீ கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போகும்போது தான் தெரியும். அதுவும் உன் கையில தான் இருக்கு. ஏய், இத பார், வாழ்க்கைங்கிறது ஜெயிக்கிறதுக்கோ தோக்கிறதுக்கோலாம் இல்ல, வாழ்றதுக்கு. वाह बहुत बहुत अच्छा डायलॉग। शायद वो भी उन्होंने दुश्मनी भी मिटा दी और तीनों भाई भी एक आ गए। भाई साहब जबरदस्त मोमेंट है। लेकिन अभी भी उनकी लाइफ तो बहुत रिस्क में है ना। क्या वो ठीक हो गए? हाँ लग रहा है ना। हाँ அவன் வரமாட்டான்ல.
हाँ, ये तो पूरी पहले फैमिली गए थे ना। फैमिली जैसे गई थी वैसे वापस आई। पूरी फैमिली वापस आई। फाइनली मुझे लगता है वो प्रोग्राम उन्होंने फिर हाँ। से किया। जिस आई थिंक प्रोग्राम वो के बच गए, में ऐसे लग रहा है मुझे। हाँ, या फिर उनके पास और कुछ दिन हो उससे पहले हाँ मुझे भी ऐसा लगा। वो प्रोग्राम आधा अधूरा ही छूट गया था छूट ना। गया था तो वहीं से कंप्लीशन हुआ। ओ भाई साहब, पूरी फैमिली एक अब साथ। उन्होंने भी ज्वाइन कर लिया हाँ है। हाँ वाह, उन्होंने बैठा है उनको पहली बार, नहीं तो हाँ, हमेशा वो सबको खाना वो खिलाने में हाँ मसरूफ सही है रहते। सही है। ओ भाई साहब, अब ये एक्चुअल में हैप्पी है सबके हाँ सब। एक्चुअल हैप्पी फैमिली है। जिस पे सबसे ज्यादा कम भरोसा किया। ஒரு பாப்பா எனக்கு தேங்க்ஸ் சொல்லாம கூடாதுன்னு எனக்கு தெரியல. எப்போ நான் அவன் கையை பிடிச்சு கூட நடந்திருக்கணுமோ हम्म, அப்போல்லாம் நான் அவன் கூட இருந்ததே இல்லை. ஆனால் நான் கேட்ட உடனேயே எல்லாத்தையும் விட்டுட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டு हम्म, கேட்டதோட அதிகமாக கொடுத்துட்டேன். நான் உனக்கு எதுவுமே செய்யலையடா. நீங்கள் நடந்த வழியில் நான் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு நடக்க கற்றுக் கொடுத்ததே நீங்கள் தானே. हम्म, அப்பாவுக்கும் பையனுக்கும் நடுவில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு பையனுக்கு அப்பா தான் முதல் ஹீரோ. ओ वाह, நீங்கள் என் ஹீரோப்பா. बहुत इमोशनल मोमेंट है भाई साहब। லவ்யூப்பா. पता नहीं तो कुछ सही नहीं लग रहा है। इतना जिस इमोशनल। तरीके से उनका इतना स्लो मोमेंट दिखाया गया ना, यार ऐसे लग रहा है कुछ तो। एक पीसफुल मौत चाहते थे ना ये। हाँ, मुझे लगता है उनको पता चल गया है कि उनका ये बेटा सब कुछ संभाल लेगा उनके पीछे से। हो सकता है। I knew एग्जैक्टली it। ऐसा ही हुआ। क्योंकि वो मुझे लग ही रहा था, और वो था भी क्लियर पहले से कि नहीं। वो स्टेज पे थे वो, इसलिए कुछ नहीं कर सकते थे। वो मोमेंट था एक्चुअली वहाँ पे। இங்கே நீ சந்தோஷமா இருக்கியாம்மா? இதுக்கு நான் பதில் சொன்னாலும் உனக்கு புரியாதுடா. இப்போ எனக்கு புரியுதுமா. சொந்த ரத்தமோ பேரோ மட்டும் ஒரு குடும்பத்தை உருவாக்காது. हम्म, அது அன்பாலையும் நம்பிக்கையாலையும் தான் உருவாகிறது. அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்க கூட இருக்கிறது. हम्म, அவங்கள விரும்புறதே கஷ்டமா இருந்தாலும் அவங்களுக்காக போய் நிற்கிறது. என்னைக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறது. குடும்பம்னா குறை இருக்கும் தான், ஆனால் நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். நோ ஃபேமிலி இஸ் பர்ஃபெக்ட், பட் வி ஹேவ் only one family. फैमिली।
जबरदस्त। तो दोस्तों वारिसू का ये क्लाइमैक्स सीन सच में बहुत अमेजिंग और मुझे स्वीट लगा, क्योंकि दोस्तों इसमें फैमिली वैल्यूज पे पहले सीन से अब तक बहुत सारी चीजें उस पर एक्सप्लेन की गई है। और मुझे लगता है विजय सर का कैरेक्टर बहुत अच्छा दिखाया। उनका पाथ भले उनके पिता से मिलता ना हो, लेकिन उन्होंने एक फैमिली को आखिर में एक साथ लाया दोस्तों। तो ये सीन सच में बहुत अच्छा लगा। भले ही काम करने का तरीका या सोचने का तरीका कितना ही क्यों अलग ना हो, बट एक चीज जो है वो सबको जोड़े रखती है, वो होती फैमिली यहाँ पे। और जिस तरीके से जो अजय होते हैं वो जयप्रकाश के साथ मिल जाते हैं, एक अलग रास्ता चुनते हैं, बट वो समझ नहीं पाते, वो अपने ही फैमिली के खिलाफ हो जाते हैं। वो ये समझ नहीं पाते कि क्यों उन्होंने विजय को चुना है एज अ अपना वारिस। बट जब लास्ट मोमेंट होता है उनके लाइफ का, जब उन्हें सबसे ज़्यादा ज़रूरत होती है अपने तीनों बेटे की, और ये कन्विंस करना चाहते हैं कि आ जाओ, तुम्हें तुम्हारे फादर मिलना चाहते हैं, बट ये अपनी जिद पे अड़े होते हैं। और यहाँ पे जब विजय और जय दोनों मिलके जब उन्हें मनाने जाते हैं, तो आखिर में जब आप किसी अनजान पे भरोसा करते हो, उससे तो बेहतर होता है अपने अपनों पे भरोसा करना। और जिसके साथ मिलकर इन्होंने ये डील वगैरह साइन की थी, ये बिजनेस शुरू करना चाहते थे, आखिर में उन्हें धोखा ही दे देते हैं। और जब उन्हें साथ देते हैं उनके भाई, और यही एक मॉरल ऑफ द स्टोरी है कि चाहे कुछ भी क्यों ना हो, हर फैमिली के कुछ ना कुछ तरीका अलग होता है। हर फैमिली परफेक्ट नहीं होती है, बट जो भी होता है वो एक फैमिली होती है, और आखिर में वही साथ रहते हैं। बहुत क्लियर मैसेज था इस मूवी का। और मुझे लगता है जो एनिमी साइड था, मतलब जो जयप्रकाश का कैरेक्टर लेके चल रहा था, जो ग्रजेस लेके चल रहे थे, वो भी कहीं ना कहीं उन्होंने सॉर्ट कर दिया। ऐसा नहीं है कि अभी वो आगे, हाँ बिल्कुल बहुत ही पीसफुली। इवन उस फाइट सीन तो उन्होंने उनको मारा भी नहीं है। मतलब जयप्रकाश का जो कैरेक्टर है उनके फादर के एज के थे, इसलिए उन्होंने उन पे हाथ भी नहीं उठाया। तो ये बताता है दोस्तों कि विजय सर के वैल्यूज कितने परफेक्ट है फैमिली को लेकर, या फिर किसी एज को लेकर कि उस एज में है तो मैं उन पर हाथ नहीं उठा सकता। तो ये चीजें काफी अच्छी लगी। इवन उनका जो लास्ट मोमेंट है फादर एंड सन वाला, वो सच में बहुत, इवन हर सीन अगर आप साइड में रख दे तो ये सीन मुझे सबसे अच्छा लगा। बहुत अच्छे से डायलॉग्स थे, और सच में इमोशनल सीन मुझे ये लगा, क्योंकि वो एक पीसफुल डेथ चाहते थे और उनको वो पीसफुल डेथ मिली है। उनको लगा है लास्ट टाइम में दोस्तों कि मैं अपनी रिस्पॉन्सिबिलिटी विजय पर दे सकता हूँ करके, ये अपनी फैमिली जो है वो लेकर चलेंगे। तो ये बहुत अच्छा सीन मुझे लगा। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। और इसी के साथ दोस्तों आप हमें पेट्रियन और इंस्टाग्राम पे भी फॉलो करना ना भूलें। तो मिलते हैं दोस्तों ऐसे किसी मूवी के साथ। बाय बाय।